أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, அல்லாஹின் நல்லருளால் சூரத்துல் ஹுஜராத் என்ற அசூராவின் தப்சீர் வகுப்பிலே நாம் சென்ற முறை சூராவினுடைய சிறப்புகள், தப்சீருடைய விளக்கங்கள் இவைகளெல்லாம் கொடுத்திருந்தோம். அதனுடைய வரிசையில் இன்று சூராவினுடைய ஆரம்பம் நடத்தப்பட வேண்டிய இந்த நிலையில சூராவிற்கு முன்பு குர்ஆனிலே எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் அதனை ஆரம்பம் செய்வதற்கு முன்பு தஜ்வீத் அடிப்படையில் அஊது பிஸ்மி சூரா, அஊது என்பதனை தஅவ்வுத் என்று சொல்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனை பஸ்மலா என்று கூறுவார்கள். அடுத்து சூரா. இந்த மூன்றையும் எவ்வாறு அதனை படிப்பது என்பதற்கும் ஒரு சரியான வழியை வகுத்திருக்கின்றார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லது எந்த சூராவுடைய ஆரம்பமாக இருந்தாலும் சூரத்துல் ஹுஜராத்தாக இருக்கின்ற காரணத்தினால யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லா என்று ஓதுவார்கள். இதில் எப்படியெல்லாம் அதனை ஓதலாம் என்றால், நீங்கள் கிராத் அடிப்படையில் பல இடங்களிலே பார்த்திருப்பீர்கள். அஊதையும் பிஸ்மியையும் சேர்த்து ஓதுவார்கள். அதே போன்று பிஸ்மியையும் சூராவையும் சேர்த்து ஓதுவார்கள். மூன்றாவது முறையாக அஊது பிஸ்மி சூரா, இந்த மூன்றையும் தனித்து சொல்வார்கள். இன்னொரு முறை, நாலாவது முறையாக தஅவ்வுத், பஸ்மலா, சூரா, இந்த மூன்றையும் சேர்த்து ஓதுவார்கள்.
நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹ். இப்போ அஊது தனியாக, பிஸ்மிய தனியாக, சூராவை தனியாக ஓதப்படுகிறது. இரண்டாவது விதம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹ். இப்பொழுது தஅவூதையும் பஸ்மலாவையும் சேர்த்து சொல்வது, சூராவை தனித்து சொல்வது, இவ்வாறு நான் ஓதி காண்பிக்கின்றேன். மூன்றாவது முறையாக தஅவூதை தனித்தும் பஸ்மலாவையும் சூராவையும் இணைத்து ஓதுவது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹ். தஅவூதை தனித்து பிஸ்மியும் சூராவையும் சேர்த்து ஓதிருக்கிறது. நான்காவது முறை மூன்றையும் சேர்த்தே ஓதுவது. இதுல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காண்பித்தால் உங்களுக்கு கிராத் எங்கேயாவது கேட்கும் போது அது பிடிபடும். அந்த அடிப்படையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன்றையும் சேர்த்து ஓதுவது. இப்படி தஅவூத் இது தஃப்சீர் பாடத்தில் இருக்கிறதா அல்லது தஜ்வீத் பாடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் பிரித்து பார்ப்பீர்கள். தஃப்சீர் என்பது அதிலே தஜ்வீதும் அதனுடைய சட்டங்களும் அங்கே ஏற்றப்படுகிறது. தஃப்சீர்ல நஹ்வு, கிராமர், அதையும் கூறப்படுகிறது. தஃப்சீர் என்பது குர்ஆனுடைய விளக்க உரைகள். இந்த தஃப்சீரில் இருந்து தான் அனைத்தையும் அரபு மொழியினுடைய அனைத்து இலக்கணங்களையும் அதிலே கற்க முடியும். ஏனென்றால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே நஹ்வையும் இஅராபையும் தஜ்வீதையும் இது போன்று இன்னவர துறைகளையும் ஃபன்னுங்கள் சொல்லுவாங்க. இதுல சொல்றதா இருந்தா ஆர்ட்ஸ் அப்படிம்பீங்க இங்கிலீஷ்ல. இவைகள் அனைத்தும் தஃப்சீரிலே உள்ளடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அஊது, பிஸ்மி, சூரா இந்த 4 விதம் ஓதுவதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அஊது. இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆனிலே ஓதப்படுகின்ற இந்த வசனம் குர்ஆனில் உள்ளதா என்றால் யோகபித்த முடிவின் அடிப்படையில் அஜ்மஉல் உலமாஉ தஅவூத் லைஸ மின் ஆயத்தில் குர்ஆன். உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது குர்ஆனுடைய வசனம் கிடையாது. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறது. இருந்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனை குர்ஆனுடைய வசனமாக இல்லாத ஒன்றாக இருந்தால் ஏன் அதனை ஓதுகிறோம்? பிஸ்மியை கொண்டே ஆரம்பித்திட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அஊது என்பதனை ஓத வேண்டும் என்பதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளை இடுகின்றான். ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை படிக்க தொடங்குகிற போது ஃபஸ்தஇஸ் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இது மட்டுமல்லாமல் இன்னும் 2 இடங்களிலே ஃபஇம்மா யன்ஸகன்ன நஸ்கும் மினஷ் ஷைத்தான் ஃபஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், உங்களிடத்திலே ஏதாவது ஒரு தீயது தீண்டினால் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தஅவூத் இருக்கிறத, இது அதனுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த தஅவூத் இருக்கிறத, இதனை கூட எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனா மஷ்ஹூர் பிரபல்யமா நம் மக்களுக்கு மத்தியில இருப்பது ஒரே வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மட்டும்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கற்று தந்திருக்கின்றார்கள் என்றால், அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றும் இந்த தஅவூதை படிக்கலாம். இதே போன்று பல வசனங்களை, ஆயத்துக்களை அல்ல, இந்த தஅவூதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து குறிப்பாக சொல்கிற போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்கின்றார்கள், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுகின்ற அந்த நேரத்தில், யா உம்ம இப்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, அவர் இப்படியும் அழைப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊதே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றுதான் எனக்கு மலக்குகள் கோமான் ஜிப்ரீல் கற்று தந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் கற்று தந்த அந்த வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதற்கு முக்கியத்துவத்தையும் அழுத்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த தஅவூத் இருக்கிறத, அதுல ஒரு நபிமொழியில அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனை நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போது கேட்டேன். இதா காம மினல் லைலி ஃபஸ்தஃப்தஹ, தொழுகைக்காக வேண்டி நிற்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திஃப்தாஹ் என்கின்ற வஜ்ஜஹத்து அல்லது சனா என்று சொல்கின்றோமே, அதனை படிப்பார்கள். அதை படித்தும் காட்டுறாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, கப்பர அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக சும்ம யகூல் லா இலாஹ இல்லல்லாஹ் 3 விடுத்தம் சொல்வார்கள் தொழுகை ஆரம்பிக்கிற போது. அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போது கப்லல் கிராஆ, கிராஅத்திற்கு முன்பு இப்படி ஓதுவார்கள், மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி. அந்த அஊது என்பதனை குர்ஆனுடைய வசனமாக இருந்தால் ஒரே வார்த்தையில் ஒரே விதத்தில் தான் இருக்கும். இது ஹதீஸின் அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினால, இது குர்ஆனுடைய வசனமாக இல்லாத காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கப்லல் கிராஆ, ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பு இப்படி ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அஊது தஅவூத் இருக்குது இல்லையா, அதனுடைய சிறப்பை சொல்கின்ற போது இருவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்னி உஅல்லிமுஹு, நான் ஒரு வார்த்தையை கற்றுத்தருகின்றேன், கலிமத்தன், நான் ஒரு வாரை கட்டித்தரேன்,
அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவு அடைந்து விடும் என்று சொன்னார்கள். அப்படி அந்த சொன்ன வார்த்தை என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதனை ஒரு சஹாபி கோபத்தோடு முகமெல்லாம் சிவந்து ஒரு வெறுப்பான ஒரு பார்வையோடு இருக்கின்ற போது அவருக்கு அந்த சஹாபி சொல்கின்றார்கள், நான் நபி அவர்களிடத்துல கேட்டேன். எப்படி கேட்டேன்னா, உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஷைத்தானுடைய அந்த வேகம், அந்த கோபம், முகமெல்லாம் சிவந்து போயிருக்கின்றீர்களே, அது போக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தந்தாங்க, இன்னீல உஅல்லிமுஹு கலிமத்தன், உனக்கு ஒரு வார்த்தையை நான் கட்டித்தருகிறேன், அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா ஷைத்தான் உங்களை விட்டு விலகி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அத மாதிரி நீங்க என்ன செய்யணும், சொல்லுங்க, உங்களை விட்டு அது போய்விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த அழுதுங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இப்ப தொழுகையில ஓதும் போது நம்முடைய மக்கள் ஃபாத்திஹா எடுத்த உடனே ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இமாம் தொழுகையில் இருக்கும் போது சொல்கிறார். அப்போ இந்த சிறார்கள்னா என்ன நினைப்பாங்க, ஃபாத்திஹா அதுதான் ஆரம்பம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆரம்பம் இல்லை. எது ஆரம்பம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தொழுகையினுடைய முதல் ஆரம்பம் அது. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்திலேயும் பிஸ்மி கூற வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் இந்த பிஸ்மி என்பது குர்ஆனுடைய ஒரு வசனமாக இருக்கிறது. அப்ப தஅவ்வுத், அதற்கு அடுத்து பிஸ்மி. பிஸ்மிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தனி தலைப்புல பேச முடியும். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது குர்ஆனுடைய வசனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனுடைய வசனம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மக்கள் எப்படி ஓதுறாங்க? இடையில ஒரு ஆயத்தை ஆரம்பிக்கிற போது, குர்ஆனுடைய இடையில் சூராவுடைய ஆரம்பம் அல்ல, இடையிலே ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ அஸ்தஃபா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு இது சரியா தவறா என்றால், இந்த பிஸ்மி இடையில் ஆரம்பிப்பது அதனை தவறு என்று காண்கிறார்கள் சில இமாம்கள். ஏன் அப்படிங்கிற விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிறணும். குர்ஆனை ஓதுறதா இருந்தா பிஸ்மி சொல்லிதானே ஆகணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், குல்லி தி பாலின் லம் யுப்தா பி பிஸ்மில்லாஹி ஃபஹு அப்தர். குல்லி தி பால், எல்லா நற்காரியங்களும் நற்கர்மங்களும், லம் யுப்தா பிதாயா, லம் யுப்தா பி பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் ஃபஹுவ அப்தர், அது நாசமா போயிடுச்சு. அப்ப நல்ல காரியங்களை தொடங்கும் போது பிஸ்மில்லா சொல்லிதான் ஆரம்பிக்க வேண்டும், இல்லையா? அப்ப குர்ஆனை ஓதுறது சிறந்த காரியமா இல்லையா? நல்ல காரியம் தானே. அது பிஸ்மி சொல்லிதானே ஆரம்பிக்கணும். ஏன் சில உலமாக்கள் பிஸ்மி கொண்டு ஆரம்பிப்பதை தவறாக காண்கிறார்கள்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம், கேள்வி எழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிஸ்மியை கொண்டு நற்கர்மங்களை ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆனும் நற்கர்மம், அதனால் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கிறது சிறந்தது என்று இன்னும் சிலர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி ஒரு முரண்பாடு, ரெண்டு இமாம்கள் ரெண்டு கருத்து வருகிற போது அதனை தத்பீக் செய்வது நமக்கு கட்டாயம். அப்ப எப்படி தத்பீக் பண்றது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் பிஸ்மியை ஆரம்பிக்க சொல்றாங்க, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கணுங்கிறான்? பிஸ்மி கொண்டு ஆரம்பிக்கணும் சொல்றான். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அஊது பில்லாஹி கொண்டு ஆரம்பியுங்கள் என்று அவன் கூறுகிறான். அப்ப நம்ம எதை எடுப்பது?
குர்ஆனுடைய வசனத்தை தான் நாம் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதைத்தான் நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்தஇ பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாம் அஃதல், சிறந்தது, உயர்ந்தது. இந்த அடிப்படையில அஊது தான் சொல்ல வேண்டும் என்பதனை அந்த இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு புறத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய வசமா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தவால் எழுதிய போது இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தன்னுடைய தபாலிலே எழுதினார்கள். அதனை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்திலேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆனுடைய சூராக்களுடைய ஆரம்பமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்தம் குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது. அதுல தௌபா என்கின்ற சூறாவிலே பிஸ்மி கிடையாது, பிஸ்மி கூறப்படாது. ஆனாலும் 114 பிஸ்மி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்? அன்கபூத்துல நம்ம பார்த்தோமா இல்லையா? இன்னஹு மின் சுலைமான, நம்ல் இல்ல, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது சேர்த்தா 114. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்றால், ஏன் தௌபா சூராவை ஆரம்பிக்கும் போது பிஸ்மி கிடையாது? சூராவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா? ஏன் ஆரம்பிக்கல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டா சொன்னார்கள், அந்த சூறாவில அதிகமான போர் நடவடிக்கைகள், போர் முழக்கங்கள் அது சம்பந்தமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுல மரணங்கள், மரண ஓலங்கள் இதுதான் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் பிஸ்மிய சொல்லக்கூடாது. அதிலேயும் எடுத்த உடனே அந்த வார்த்தையை பாருங்க, பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இருக்கா இல்லையா? அப்போ பராஅத்தும் மினல்லாஹ் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ் விட்டு விலகி கொள்கிறேன், நீங்கி விடுகிறேன் அர்த்தம். பராஅத் நஊது பில்லாஹ், அந்த வசனத்துல என்ன பொருள் சொல்லப்படுது? அல்லாஹ் விட்டு நான் தூரமாகிறேன், பராத் உன்னை விட்டு நான் நீங்கிட்டேன். அப்ப அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இருக்கின்ற காரணத்தினால, அல்லாஹ் விட்டு தூரமாக போகின்ற காரணத்தினால, அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு ஆரம்பிக்கின்ற, ரஹ்மானாகிய ரஹீமாகிய அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாது. இப்போ உங்களுக்கு புரியும். பிஸ்மில்லா என்பது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பையும் தாங்கிய வார்த்தை. அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பராஅத்து மினல்லாஹ்னு சொன்னா அது பொருத்தமே இல்லை. அதனாலதான் அந்த சூறாவுல பிஸ்மி கொண்டு ஆரம்பிக்கப்படல. மற்றவங்க உள்ளுக்குள்ள அது இருக்கு, இது இருக்கு, போர் முழக்கங்கள் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது இருந்தாலும் பிஸ்மிக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. இப்ப பிஸ்மியை சொல்வதாக இருந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், நல்ல செய்திகளாக இருக்க வேண்டும். அதனாலதான் இடையில் வரக்கூடிய வசனங்கள் அர்த்தம் தெரிந்தவர்கள் சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய வசனமாக இருந்தால் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கலாம். நல்ல அமல்களை பற்றி வரக்கூடிய வசனங்களாக இருந்தால் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கலாம். மலக்குகளை பற்றி இருக்கின்ற வசனங்களை கொண்டு இடையில் ஓதுவதாக இருந்தால் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் ஷைத்தானை பற்றி வசனங்கள் வருது, அல்லது நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி வருகிறது, கெட்ட செயல்களை பற்றி வருகிறது, இறைவனுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய வசனங்கள் வருது. அப்படி வரக்கூடிய அந்த வசனங்கள் இடையில் வருகிற போது
பிஸ்மி சொல்வது பொருத்தமில்லாத ஒன்று. எனவே குர்ஆனுடைய இடையில நீங்கள் பிஸ்மி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உலமாக்களில் சிலர் கூறுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அஊது, தஅவுத், பஸ்மலா, பிஸ்மி இதனுடைய சிறிய விளக்கம் இது. அடுத்தது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அந்த சூராவினுடைய ஆரம்பத்திற்கு நம்ம செல்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம். இந்த சூரத்து ஹுஜராத்தினுடைய ஆரம்ப வசனம், விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்பாக நீங்கள் எதையுமே முந்தி விடாதீர்கள். பேச்சாலோ செயலாலோ எதிலையும் என்ன செய்யாதீங்க, முந்தாதீங்க. அப்ப முந்துறது என்பது மரியாதை குறைவான ஒன்று. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதபு, ஒழுக்கம், ரசூலுல்லாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தினுடைய குறைபாடு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த வசனத்துல லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்கின்றான். இதுல சில ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி தான், நீங்க வேதம் உடையவர்கள் பக்கம் போறீங்களே, அவர்களிடத்துல நாம் இஸ்லாமிய செய்திகளை பரப்புறதுக்கு போறோம், எதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள்? யாராவது கேள்வி கேட்டா எதை வச்சு நீங்க தீர்ப்பளிப்பீங்க? பிமத்த ஹக்குமோ, எதை கொண்டு தீர்ப்பளிப்பாய்? அப்ப அவர் சொல்றாரு, பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு பதில சொல்லுவேன். முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு, ஃபஇல்லம் தஜித் கிதாப் அல்லாஹ், கிதாபுல்லாஹ் குர்ஆன்ல அவங்க கேட்கக்கூடிய அந்த கரடு முரடான அந்த கேள்விக்கு குர்ஆன்ல இருந்து உனக்கு ஆதாரம் கிடைக்கல, அல்லது குர்ஆன்ல விளக்கம் இல்லை, குர்ஆன் அப்ப இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம், குர்ஆன் முழுமைப்படல, அப்படி இருக்கும்போது குர்ஆன்ல உனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் எதை கொண்டு நீங்கள் பதில் கொடுப்பீங்க என்று ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல்ட்ட கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, பிசுன்னத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை இருக்குல்லையே, உங்களுடைய வழிமுறை நபிமொழி, அதை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். அதற்கு பிறகு மீண்டும் கேட்கிறாங்க, ஃபஇல்லம் தஜித், அதுலயும் உங்களுக்கு கிடைக்கல, குர்ஆன்ல கிடைக்கல, ஹதீஸ்ல கிடைக்கல, எதை கொண்டு அஜ்தஹிது ரஅயி, இந்த ரெண்டிலையும் இல்லை என்றால் தான் நான் அபிப்பிராயத்திற்கு இடம் கொடுப்பேன் என்று அவர் சொன்னதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலே தட்டி, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூலில்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்பதான் உங்களுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்யட்டும். ஏனென்றால் எடுத்த உடனே என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய அறிவுக்குப்பட்டது, அதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யல, கொடுக்கல. எதை முற்படுத்துறீங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் முற்படுத்துறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம். அப்போ சஹாபா பெருமக்கள் எல்லோருமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற போது, லா தகூலு ஹிலாஃபல் கிதாபி வ சுன்னா, நீங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக தீர்ப்பளிக்காதீங்க, முரணாக பேசாதீங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும், ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கிறோம், குர்ஆன்ல பார்ப்பாங்க, ஹதீஸ்ல பார்ப்பாங்க, கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஹதீஸ்ல கிடைக்கலன்றாலே தன்னுடைய இஷ்டப்படி சொல்லுவாங்க. ஹதீஸே அவர்களுடைய அறிவுக்கு சரியாக புலப்படவில்லை என்றால்
உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஹதீஸ்ல இருக்கும் ஆனா அறிவுபூர்வமா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த மாதிரி இருந்தால் அதை தூக்கி வீசுறதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்கின்ற இந்த வசனம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுக்கும் ரசூலுல்லாவுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்படியெல்லாம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால், உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் முற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் இது இல்லாம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றமாக ஹிலாஃபல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் ஹதீஸுக்கும் மாற்றமா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி எதுக்கு மாற்றம் வரக்கூடாது? உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முரணாக நடக்காத. அதே மாதிரி உன்னுடைய பெற்றோர்களை விட உன்னோட பேச்சை என்ன செய்யாத, முற்படுத்தாத. இப்ப இந்த காலத்துல நம்ம பாக்குறோம் எப்படி இருக்குது, வளர்ப்புகள் தர்பியாக்கள் எப்படி இருக்குது, தஸ்கியாக்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளை வளர்த்த பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் சொன்னால் அவர்கள் வயசாயிடுச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? அல்லது அவர்களுடைய காலத்துல இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி இருந்ததா, அவர்களுக்கு தெரியாது என்று பலரும் பெற்றோர்களையே உதாசீனப்படுத்துறதை பார்க்கிறோம். இப்படி பெற்றோர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அலுவலர்களா இருக்கட்டும், பதவியில் இருப்பவர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், பெரியவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதனை இந்த வசனத்திலிருந்து சஹாபா பெருமக்கள் மற்றும் ஏனையோர்கள் இதற்கு உதாரணமாக எடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வசனத்தோடு நாம் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்கின்ற அந்த வசனத்திற்கு அடுத்த அமர்விலே நாம் பார்ப்போம். ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.